ஹாயா! இந்த வீடியோல Odooல எப்படி ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து கான்ஃபிகர் பண்றது பார்க்கலாம். ஸோ இதுதான் Odoo வெர்ஷன் 16. இங்க வந்து நான் சேல்ஸ் அப்ளிகேஷனுக்குள்ள போகுறேன். இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு செட் பண்ணணும். அதனால கான்ஃபிகரேஷனுக்குள்ள போயிட்டு இங்க வந்து செட்டிங்ஸ் சூஸ் பண்ணுங்க. இங்க நம்ம கீழ போனோம்னா ஷிப்பிங் கீழ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டெலிவரி மெத்தட் இதை வந்து இந்த செக் பாக்ஸை வந்து எனேபிள் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம சேவ் பண்ண உடனே இங்கே வந்து கான்ஃபிகரேஷனில் வந்து என்னோட ஆப்ஷன் ஒன்று வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியாது, சேவ் ஆகணுன்னே அது வந்துடும். இப்போ வந்து சேவ் ஆயிருச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் மெத்தட்ஸ் ஒரு ஃபீல்டு வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஷிப்பிங் மெத்தட்ஸ்குள்ளே போகணும். இது வந்து ஆல்ரெடி Odoo கான்ஃபிகர் பண்ணது. இப்போ நமக்கு வேணும்னா நம்ம வந்து நியூவாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதனால வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த நியூவில் கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணணும் ஷிப்பிங் மெத்தட். நான் வந்து ஃப்ரீ டெலிவரி போடுறேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னால் இங்கே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் செட் பண்ணிக்கலாம். இல்லை பேஸ்ட் ஆன் ரூல்ஸ்னால் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நான் வந்து பேஸ்ட் ஆன் ரூல்ஸ்க்கு போகிறேன். டெலிவரி ப்ராடக்ட் வந்து நான் வந்து பால் சூஸ் பண்ணுறேன். பால் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஃப்ரீ இஃப் ஆர்டர் அமௌண்ட் இஸ் அபவ் நான் வந்து 2000 போடுறேன். அப்புறம் இங்கே 3 டேப் பார்க்கலாம். நீங்கள் வந்து ப்ரைஸிங், டெஸ்டினேஷன், அவைலபிலிட்டி, டிஸ்கிரிப்ஷன். ஸோ ப்ரைஸிங்கில் தான் வந்து நம்ம வந்து ரூல் செட் பண்ணணும். இந்த ஆட் லைன் கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து நம்மளுக்கு கண்டிஷன் எல்லாம் காட்டும். ஸோ எனக்கு வந்து வெயிட் பேஸ் பண்ணி வேணுமா, இல்லை வால்யூம் பேஸ் பண்ணி வேணுமா, ப்ரைஸ் பேஸ் பண்ணி வேணுமா, அந்த மாதிரி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா வெயிட் பேஸ் பண்ணி தரேன். ஸோ வெயிட் வந்து எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு greater than or equal to 5 இருக்குன்னா என்னோட டெலிவரி காஸ்ட் வந்து 50 தரேன். ஸோ இந்த கண்டிஷன் தந்துட்டு நான் இப்போ சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இது வந்து நான் என்ன ப்ராடக்ட்க்கு தந்திருக்கேன்னா பால்க்கு தந்திருக்கேன். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஒரு சேல் ஆர்டர் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். இங்கே போயிட்டு நான் சேல் ஆர்டருக்குள்ளே போயிட்டு நம்ம இதே ப்ராடக்ட் வச்சு ஒரு சேல் ஆர்டர் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம நியூவில் கிளிக் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமரை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணணும். பால். ஸோ பால் ஆர்ட். இப்போ பால்க்கு வந்து நம்ம என்ன வெயிட் இருக்குது பார்க்கலாம். நான் வெயிட் மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். வெயிட் 5 தந்துட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் திரும்ப சேல் ஆர்டருக்குள்ளே போயிட்டு கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறேன். பால் குவான்டிட்டி வந்து 5 தரேன். 5 தந்துட்டு யூனிட் ப்ரைஸ் வந்து 80 தரேன். 80 தந்த உடனே இங்கே வந்து ஆட் ஷிப்பிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஷிப்பிங் மெத்தட் வந்து கேட்கும். இதுதான் வந்து நான் க்ரியேட் பண்ணது ஃப்ரீ டெலிவரி. ஸோ காஸ்ட் வந்து 50 காட்டுது. ஸோ பேஸ்ட் ஆன கண்டிஷன் நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி காட்டும். இப்போ வந்துட்டு நான் வந்து இப்போ ஆர்டர் வந்து எனக்கு 2000 ருபீஸ்க்கு மேலே போச்சுன்னா நான் ஃப்ரீ டெலிவரின்னு செட் பண்ணியிருக்கேன். நான் அதையும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். $50 அண்ட் தென் யூனிட் ப்ரைஸ் வந்து 100 தரேன். யூனிட் ப்ரைஸ் 100 தந்துட்டு இப்போ நம்ம வந்து ஆட் ஷிப்பிங் அப்படி தந்தோன்னா இங்கே நம்ம சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணோன்னா இங்கே உங்களுக்கு காட்டுது பார்த்தீங்களா, த ஷிப்பிங் இஸ் ஃப்ரீ சின்ஸ் த ஆர்டர் அமௌண்ட் எக்ஸிட் 2000. நான் இந்த கண்டிஷன் தந்ததால் எனக்கு வந்து இப்போ ஃப்ரீ ஷிப்பிங்னு காட்டுது. இப்போ ஆட் தந்தேன்னா நீங்கள் பார்க்கலாம் 0 பேலன்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸை வந்து Odooல கான்ஃபிகர் பண்ணலாம். தேங்க்யூ.